ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அயனார் துணை சீரியல் பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை ஒரு லைக் பண்ணிட்டு உள்ள வாங்க. வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எல்லாரும் சந்தாவை பார்க்குறதுக்காண்டி பீகாருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சோழன் வந்து ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் போட்டிருக்காரு, ஃப்ளைட்டில் போகலான்னு இருக்காங்க. நம்ம நிலா என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கார கிண்டல் பண்ணுறோன்றக்காண்டி நான் ட்ரெயினில் டிக்கெட் போடுவேன்னு நினச்சேன் சோழன், நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போகலாம் அப்படின்னு நினச்சேன், நீ என்ன ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டிருக்க அப்படின்னு சோழனுக்கு கிண்டல் பண்றது கூட புரியல. அச்சச்சோ, நீ அப்படி நினைக்கிறியா, நான் மறந்துட்டு இப்படி நினைச்சிட்டேனே, சாரி, அடுத்த தடவை நம்ம ரெண்டு பேரும் ட்ரெயின்ல போவோம் அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணி சிரிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. பேசி முடிச்சுட்டு, ஆனா நீ வந்து இதை வந்து செலவு பண்றது அனாவசிய செலவுக்கு பண்ற, நம்ம எப்படி கடன் கட்ட போறோம்னு தெரியல, நம்ம வந்து நான் எனக்கு அண்ணன் கொடுத்த பிளானோட வேலை முடிஞ்சு அதில் வந்த சேலரியை கொடுத்து கூட நம்ம இந்த கடனை அடைச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. பேசிக்கிட்டே எல்லாரும் சேர்ந்து போகலான்னு சொல்லி ரெடி ஆகிட்டாங்க. ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காலையில் விடிஞ்சிருது. எல்லாரும் அவங்கவுங்க துணிமணியை எடுத்து வச்சு சாமியை கும்பிட்டுட்டு கிளம்புறாங்க. கிளம்புனோடனையும் பார்த்தீங்கன்னா, எய்த்தாப்பில் நம்ம வானதி உள்ளே வராங்க. வானதி உள்ளே வந்தோடனையும், ஆஹா, நீங்கள் கிளம்பையில் நான் உள்ளே வந்துட்டேன், நல்ல சகுனம், நீங்கள் போகிற இடத்துல எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் வருவீங்க பாருங்க, இனிமேல் எப்பயுமே என்னை முன்னாடி வா வான்னு சொல்லுவீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி வானதி சொல்கிறாங்க. சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ட்ரெயினுக்கு கிளம்பி ஃப்ளைட்டுக்கு கிளம்பி கார் வருது, காரில் ஏறி போகிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம இல்லாத தூசியை இருக்கிற மாதிரி நம்ம வானதி கூட்டி வீட்டை தள்ளுறாங்க. அவங்க மாமனார் வந்து சொல்றாரு, நடேசன் சொல்றாரு, பூனு ஊதுனாலே போயிடும் இந்த தூசி, இதுக்கு எதுக்குமா விளக்கமாத்த வச்சு கூட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உங்களுக்கு கண்ணு தெரியலையா, இங்க பாருங்க எவ்வளவு தூசி இருக்கு, நான் கூட்டுறதுல தான் உங்களுக்கு தூசி ஃபுல்லாக போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு காலையில என்ன சாப்பிட்டீங்கன்னு தெரியல, மத்தியானுக்கு சிக்கன் பிரியாணியாவும் கிரேவியும் வைக்கிறேன், நீங்கள் போய் எல்லாமே வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யூடியூப்பை பார்த்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டு 20 பொருள் இருக்குது, இதில் 2 பொருளை மட்டும் விட்டுட்டு, அரிசியும் இன்னொன்று எண்ணெயும் மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க, நம்ம வந்து இன்னைக்கு பிரியாணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவன் கடைக்கு போகிறாரு பாண்டி. இங்கே இது சோழன் பார்த்தீங்கன்னா, சாரி பல்லவன் பார்த்தீங்கன்னா, என்ன இன்னைக்கு நம்ம சாப்பிடுவோமானே அப்படின்ட்டாங்க. கடையில் வாங்கிக்குவோம் வானதி அப்படின்னு. இல்லை இல்லை, அவ்வளோ ரிஸ்க்லாம் எடுக்க வேணாம், எனக்கு சமைக்க தெரியும், நம்ம ஒரு நிமிஷத்தில் சமைச்சிடலாம் இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் வாங்க போயிட்டார் பாண்டி. பல்லவா, நான் சமைச்சு கொடுத்துறேன், இதில் இஞ்சி பூண்டெல்லாம் போடணுமோ, ஐயோ அதெல்லாம் சொல்லலையே, நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலையே அப்படின்ட்டு. ஆனால் சுத்தமாக வானதிக்கு சாப்பாடு செய்ய தெரியுமான்னு தெரியல. இதே பிரியாணியை நாளைக்கு தான் ஃபினிக்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஆக்குற பிரியாணி நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. நாளைக்கு பிரியாணி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிரியாணியை பற்றி சொல்கிறேன். இதோட இன்னைக்கு நாடகம் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு பிரியாணியோட கதையை சொல்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.